My dear students and parents, this is Daniel and welcome back to Vishal. Tamil Nadu Medical Selection Committee round 1 provisional result actually இன்னைக்கு வந்திருக்கணும். இன்னைக்கு காலையில வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:40 ஆகுது. சோ இப்போ வரைக்கும் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணல. லாஸ்ட் இயர்ல கொஞ்சம் சீக்கிரமா காலையிலே 9:30 போலலாம் 9:30 போலலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். மாணவர்கள் பெற்றோர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு ரிசல்ட் கூடிய சீக்கிரத்துல வந்துரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள நமக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துரும். மேபி பை தி டைம் யூ வாட்ச் திஸ் வீடியோ அந்த டைம்ல உங்களுக்கு ரிசல்ட்ங்கிறது வந்திருக்கு கூட செய்யலாம். ஸோ ரிசல்ட் வந்தோடனே நம்ம சேனல்ல எந்தெந்த மார்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ் முடிச்சுட்டு க்ளோசிங் மார்க்ஸ் ஆஃப் ஈச் கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வீடியோவை நான் போடுறேன். ஆனால் இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருது தமிழ்நாட்டில். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு வந்துடும் இல்லைங்களா? நீங்கள் நல்ல மார்க் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற கல்லூரிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் போட்ட சாய்ஸ் லிஸ்ட்லேருந்து ஏதாவது எக்ஸ் ஆர் ஒய் அப்படிங்கிற ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும். அந்த காலேஜ் உங்களுக்கு பிடித்ததாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேர்ந்துடுங்க. அந்த காலேஜை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ எக்ஸில் விட்டுட்டு நான் வந்து செகண்ட் ரவுண்டு போகிறேன் அப்படிங்கிற தவறான முடிவை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டாவது, காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட் போகும்போதும் செகண்ட் ரவுண்டுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போனாலும் சரி, அல்லது ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்ட் போனாலும் சரி, யூ ஹேவ் த ரைட் டு பார்ட்டிசிபேட். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, தவறும் கிடையாது. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரீஅலாட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ண மாதிரி எல்லா காலேஜஸையும் போடணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ரவுண்டில் எந்தெந்த காலேஜிலலாம் உங்களுக்கு சீட்டு கிடைச்சதோ அந்த காலேஜஸில் சேர்ந்துடுவேன், எந்தெந்த காலேஜில் கிடைச்சா நான் சேர்ந்துடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜஸை மட்டும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா போதும். பிகாஸ் செகண்ட் ரவுண்ட்லேருந்து your security deposit might be forfeited if you don't join in the allotted institute. உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் காலேஜில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டு கேன்சல் ஆகிடும். அந்த சீட்டு வேற ஒரு மாணவருக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ உங்களுடைய சீட்டில் வேற ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார். நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் தான் சேர்ற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். there is no thing that நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்லேருந்து திரும்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்த காலேஜுக்கே நான் போய்க்கிறேன், செகண்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜை விட ஃபர்ஸ்ட் ரவுண்டு காலேஜே பெட்டராக இருக்குன்னு எனக்கு தோணுது, நான் அங்கேயே போய்க்கிறேன் சார் அப்படின்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் your seat in the first round will get cancelled. அந்த சீட் வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆகிடும். அண்ட் பை த டைம் நீங்கள் வந்து பை டிஃபால்ட் உங்களால் வந்து செகண்ட் ரவுண்டில் தான் சேரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். ஸோ செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு எக்ஸ்ஆர்ஒய் எந்த காலேஜ் கிடைச்சாலும் அந்த காலேஜில் நீங்கள் சேர்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த காலேஜில் சேராமல் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் ஃபோர்ஃபிட் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப நீங்கள் தேர்ட் ரவுண்டில் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி தேர்ட் ரவுண்டில் திரும்பவும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் வேகன்சிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது அப்படிங்கிற யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சதுன்னா அதில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் போகும்போது சாய்ஸ் ஃபில்லிங்கை கொஞ்சம் கிளவராக, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக நல்லா யோசிச்சு எந்த காலேஜில் சீட்டு கிடச்சா சேருவீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. ஸோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரெண்டாவது, இன்னும் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட பொதுவாக எல்லா கவுன்சிலிங்லையுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே நம்மக்கிட்ட மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்குன்னா, சார் எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருச்சு, இது நல்லா இருக்குமா, எனக்கு எக்ஸுங்கிற ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு நல்லா இருக்குமா, எனக்கு ஒய்ங்கிற காலேஜ் கிடச்சிருச்சு இது நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சது அப்படின்னா நீ எந்த காலேஜாக இருந்தாலும் தாராளமாக சேரலாம். பிகாஸ் த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் தட் யூ கெட் இன் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வில் பி எனார்மஸ். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இருக்கும் வென் யூ கம்பேர் இட் வித் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் டாப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சில கல்லூரிகள் இருக்கும் இல்லையா, அந்த கல்லூரிகளில் பேஷண்ட் லோடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அது போக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் தான் எனக்கு கிடச்சிருக்கு சார், ஒரு புதிய காலேஜ் தான் கிடச்சிருக்கு, லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி காலேஜில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற இந்த என்ட்ரி லெவல் டிகிரியை படிக்கிறதுக்கு நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்ந்து படித்தாலும் போதும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய. நிறைய டாக்டர்ஸோட பேசும்போது அவங்க சொல்கிற ஃபீட்பேக் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ் நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் ஓகே தான், நல்லா படிங்க, பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நீட் பிஜியோ அல்லது நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனோ வாட் எவர் த எக்ஸாம் தட் யூ ஆர் கோயிங் டு ரைட், அந்த எக்ஸாமினேஷனில் நல்ல ஸ்கோர் வந்துருச்சு அப்படின்னா பிஜி நீங்கள் எந்த காலேஜில் படிப்பாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி செலக்டிவாக நல்ல கல்லூரியில் எய்ம் பண்ணி போங்க. பிகாஸ் தட் இஸ் வாட் யுவர் லைஃப் இஸ் அபவுட் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எம்பிபிஎஸ்க்கு உங்களுக்கு எக்ஸோ ஒய்யோ எந்த காலேஜாக இருந்தாலும் சரி
தாராளமாக சேர்ந்து படிங்க. எங்கே உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கோ, எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ, எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த காலேஜஸில் தாராளமாக நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். டோன்ட் வரி அபவுட் த பேஷண்ட் லோட் அண்ட் அதர் திங். மேபி அது எல்லாத்தையும் கூட ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேர் ஆர் ஸ்டில் சான்சஸ். எம்பிபிஎஸ்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்கள் சர்வைவ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் எம்பிபிஎஸ் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இல்லை. எல்லா மாணவர்களுமே எம்பிபிஎஸ் முடித்த உடனே பிஜி பண்ணணும், அதுக்கப்புறம் எஸ்எஸ் பண்ணணுங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் ஒரு லாங் டேர்ம் க்ரோத்தை தான் வச்சுருக்கிறாங்க, பிளான் ரோட் மேப் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதோட முடிய போகிறதில்ல, இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்களை பிளான் பண்ணுங்கள். சோஃபார் நமக்கு அப்டேட் அப்படிங்கிறது எதுவும் வரலை. அப்டேட் வந்த உடனே நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ரிசல்ட் வந்த உடனே நம்மளுடைய சேனலை நான் அப்டேட் பண்ணுறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிசல்ட் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணப்படும். பண்ண உடனே நான் நம்மளுடைய சேனலில் வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.